இன்று நாம் கற்க இருக்கும் கிரியா பயிற்சி ஒரு அற்புதமான முத்ரா கிரியா பயிற்சி, அகோசரி முத்ரா கிரியா. அதாவது மூக்கின் நுனியை பார்ப்பது. அகோசரி என்றால் கண்கள் வழியாக இந்த மூக்கின் நுனியை பார்வையிடுவது, அதில் கவனத்தை குவிப்பது. குவித்து நாம் சில கிரியை பயிற்சிகளை செய்ய இருக்கின்றோம். அதற்கு இதுபோல சிங்காசனத்தில் அமர்ந்தால் சிறப்பானது. இந்த மாதிரி அமர்ந்துவிட்டு இப்படி கைகளை உள்முகமாக வைத்து, இதுதான் சிங்காசன நிலை. தலையை சிறிது மேலே உயர்த்தி கொண்டு முதலில் கண்களை மூடி இடது கண்ணை நாம் பார்வையை செலுத்த வேண்டும். அதாவது இடது கண்ணினுள் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த கவனத்தின் போது சந்திரனை நினைவில் கொள்ள வேண்டும். சந்திரன் என்றால் குளிர்ச்சி. அடுத்து வலது கண்ணில் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். சூரியனை நினைவில் கொள்ள வேண்டும். சூரியன் என்றால் வெப்பம். பிறகு கண்களை மெதுவாக திறந்து மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும். பிறகு நாக்கை நீட்டி மூக்கின் நுனியையும் நாக்கின் நுனியையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இப்பொழுது கண்களை மூடி சோஹம் என்ற ஒரு உச்சாடனையை நாம் செய்ய வேண்டும். 7 முறை செய்யலாம். மூச்சை இழுக்கும் பொழுது சோ என்று உச்சரிக்க வேண்டும். மூச்சை உள்முகமாக சிரசுக்கு ஏற்றும் பொழுது ஹம் என்ற சத்தத்தை சொல்ல வேண்டும். அதாவது மூக்கின் வழியாக மூச்சை இழுக்க வேண்டும். இழுத்த அந்த மூச்சை மூக்கின் வழியாக வெளியே விடாமல் தொண்டை பகுதி வழியாக, அந்த உள்நாக்கின் வழியாக மேலே அந்த மூச்சு சுவாசம் பயணிப்பதாக நினைத்து ஹம் என்று உச்சரிக்க வேண்டும். சோஹம் சோஹம் சோஹம். மெதுவாக கண்ணை திறந்து கொள்ளலாம். இதுதான் அகோசரி முத்ரா கிரியா. இந்த பயிற்சியை மறுமுறை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ கண்களை மூடி இடது கண்ணை முதலில் நினைவு கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை இடது கண்ணில் செலுத்துங்கள். சந்திரன் நினைவுக்கு வரட்டும். சில நொடிகள் இருந்துவிட்டு வலது கண்ணில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். சூரியன் நினைவுக்கு வரட்டும். அதாவது இடகளையும் பிங்களையும் முதல்ல சமநிலைப்படுத்துகிறோம். அப்போ இந்த பயிற்சி எளிமையாக செய்ய முடியும். இப்போ மெதுவாக 2 கண்களையும் மெதுவாக திறந்து மூக்கின் நுனியை முதலில் பாருங்கள். ஒரு அரை பார்வை அந்த மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு மூக்கின் நுனியை வாட்ச் பண்ணுங்கள். அங்கேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இப்போ நாக்கை வெளியே நீட்டிக்கலாம். நீட்டி நாக்கின் நுனியையும் மூக்கின் நுனியையும் ஒரு சேர நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அதிலேயே கவனத்தை வைங்க. இது ஒரு சில நொடிகள் செய்துவிட்டு இப்போ நாக்கை உள்ளே எடுத்துக்குங்க. இப்போ கண்களை கொஞ்சம் நல்லா மூடிக்கலாம். ஒரு பயிற்சி. சோஹம் சோஹம் சோஹம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க.
கண்களை திறக்கலாம், ஆசனத்திலிருந்து விடுபட்டுக்கலாம். இந்த அகோசரி முத்திரை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன் ஒன்று இருக்கிறது. அதாவது இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு இந்த முத்திரக்கிரியா ரொம்ப பலனளிக்குது. அதாவது நம்ம நிறைய வழிவகைகளில் நம்முடைய சக்தியை விரயம் செய்திருப்போம். உதாரணத்துக்கு ஆண்மை சக்தி, அதே மாதிரி மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய நெகட்டிவ் எனர்ஜினால் சக்தி இழப்பு நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். மனம் பலவீனம் அடைஞ்சிரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அந்த சக்தியை திரும்ப பெறுவதற்கு, ஆற்றலை திரும்ப பெறுவதற்கு இந்த அகோசரி முத்திரை பயன்படுகிறது.